நீங்க ஸ்விக்கி ஓட்டுறீங்களா இல்ல வந்து நீங்க வந்து ஜொமேட்டோ ஓட்டுறீங்களா? இல்லப்பா நான் ஸ்விக்கி ஓட்டல ஜொமேட்டோ ஓட்டல, மைலேஜ் தர வண்டியா எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு வண்டி வந்து நான் வந்து இன்னைக்கு ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்திருக்கேங்க. வெல்கம் பேக் டு லேக் vlogger. நான் உங்க லேக் அஹமத் பேசுறேன். நம்ம சேனல் புதுசா வந்ததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வண்டியோட ரிவ்யூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டான்னு சொல்லிட்டு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி வந்து யமஹா ரே ஸ்ட்ரீட் ராலி ரேஸ் எடிஷன் வந்து பார்க்க போறோங்க. யமஹானாலே உங்களுக்கே தெரியும், யமஹானாலே மைலேஜ்னாலே யமஹா தான். யமஹா காம்படிஷன் வந்து இன்னும் எதுவுமே வரல. செமி ஸ்போர்ட்ஸ் பைக்லயே வந்து அவங்க வந்து V2 V3 V4 இருக்கும். அவங்க வந்து மைலேஜ் வந்து கொடுக்குற ராஜாவா வந்து யமஹா ஸ்ட்ரீட் ராலின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குங்க. அப்படி இருக்கா? எனக்கே வந்து ஒரு டவுட்டா தான் இருந்துச்சுங்க. உண்மையாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி யமஹா ஸ்ட்ரீட் ராலி நல்லா மைலேஜ் தர வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டா எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஆமாங்க யமஹா ஸ்ட்ரீட் ராலின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல வந்து இந்த வண்டி வந்து மைலேஜோட கிங்குங்க. ஆமாங்க உண்மையாதான் அவங்க பேச்சுக்கு தான் சொல்றாங்க. நான் நினைச்சேன் ஒரு 60-70 தருதுங்க மைலேஜ். நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்ப்ளெண்டர் வண்டியை பாத்தீங்கன்னு வைங்களேன் 60-70 தருதுன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா நான் கியர்ல வந்து 60-70 தரதுலாம் வந்து சும்மா பேர் போன விஷயம்லாம் இல்லைங்க. ஏதோ பண்ணிருக்காங்க யமஹானாலே மைலேஜ் தான், மைலேஜ்னாலே யமஹா தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நான் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண விரும்பல. இந்த மைலேஜ்ல வந்து தான் இவங்க வேற எந்த குறையும் இவங்க வைக்கல. சரி நம்ம வண்டியோட மேலோட்டத்துன்னு பார்த்துடலாம். வண்டி வந்து நார்மலா எல்லா செமி ஸ்கூட்டர் இருக்கிற வண்டி எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி தான் நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரு ஹேண்ட் கார்டு நல்லா தாங்க இருக்கு. பட் ஆனா ஹேண்டில் பாரோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா பள்ளத்துல எல்லாம் விடும்போது நல்லா ஆடுதுங்க. பட் ஆனா அது கழட்டில தான் நான் பார்த்தேன். பட் ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல கழட்டாதீங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேண்டில் பார் வந்து பார்த்தா ஹேண்டில் பார் வேற லெவலில் நல்லா தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சீட் படி பார்க்க போனீங்கன்னா சீட்டு வந்து நல்லா ஹைட்டாக தாங்க இருக்கு. பேக் பெயின் வந்து இது வரைக்கும் எனக்கு வரல. நிறைய பேர் கூட என்ன சொல்றாங்கன்னா பேக் பெயின் வந்து இதுல வராதுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து இது வரைக்கும் பேக் பெயின் வரல. ஆனா பில்லியன் உட்காந்துட்டு போறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்லா ஃப்ரீயப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்ல பார்த்தோம்னா ஃபுட்பாத்தில் நம்ம ஈஸியாவே தண்ணி கேன் வச்சுட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம கேஸ், வீட்டுக்கு தேவையான கேஸ் எடுத்துட்டு போனோம்னா கூட நல்லா பெரிய இடம் தான் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி. அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வண்டியிலையும் கொடுத்த மாதிரி இப்போ வர BS6 வண்டியில் வந்து கொடுக்குற மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேருக்கு ஆட்டோ கட் ஆஃப்னா தெரியாது இல்லையா? ஆட்டோ கட் ஆஃப்னா இப்போ நீங்கள் இதில் ஆன் பண்ணி விட்டுடுவீங்களா? இப்போ நீங்கள் சிக்னலில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு நிற்கிறீங்க, நின்ற உடனே வந்து அதுவே வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு த்ராட்டல், எப்படின்னா ஒரு நிமிஷம் காட்டுற பாருங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு த்ராட்டல் கொடுத்தாலே போதும். இப்படி த்ராட்டல் கொடுத்தாலே வண்டி வந்து அதுவே ஆன் ஆகிடும். அதான் இது இப்போ வர எல்லா வண்டியிலும் எக்ஸாம்பிள் இந்த வண்டி மட்டும் இல்லை, டியோலேருந்து சரி கிராசியா ஜூபிட்டர் எல்லாத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல. BS நம்ம கிட்ட இருக்கிறது கரிகாலம் தான். ஸோ நம்ம கிட்ட வந்தது இப்போதான் இந்த வண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கான். ஸோ பாடி வைஸாக வந்து வேற லெவலில் இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸில் தான் இவன் கெத்துன்னு சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ்லையும் கெத்தாக தான் இருக்கான். கலர் 3 வேரியண்ட்டில் இருக்குது, பிளாக்கு, க்ரீனு, கிரே கலர் நினைக்கிறேன். வெளி தோற்றத்தில் நல்லா தாங்க இருக்குது. ஸோ வெளி தோற்றத்தில் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஓகே தாங்க. ரொம்ப மோசமாகவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக நல்லா தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம டிஜிட்டல் மீட்டர் சைடு போயிடலாம். டிஜிட்டல் மீட்டர்னாலே வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வச்சு இந்த வண்டி வந்து டியோ நார்மலாக தான் வச்சுருந்தேன். இதில் டிஜிட்டல் மீட்டரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோக்கு அப்புறமா ட்ரிப்பு மூடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு யோசிப்போம். ஆனால் இதில் வந்து ஆல்ரெடி இப்போ இருக்க மாடலில் வந்து ஆல்ரெடி ஆவரேஜாக வந்து 48, இது இப்போ இருக்க 48. நேற்று பார்க்கும்போதுனா வந்து 53 வந்து மைலேஜ் காமிச்சிருக்கு. இப்போ வந்து 48, ஏன்னா சிட்டிக்குள்ளே வண்டி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால வந்து அது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் டைமிங் ரியல் டைம் காட்டுது நம்மளோட டைமு. ஒரே ஒரு விஷயங்க இதில் என்னன்னா, நான் வந்து இப்போது 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னு வைங்களேன், நான் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் ஓட்டினா கூட 2 நாள் வரைக்கும் அந்த வேற லெவலில் நிற்குங்க. கண்ணாடி நார்மலாக தாங்க இருக்கு, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓகேங்க. கண்ணாடி வந்து வேற லெவலில் தான் இருக்கு. சரி இப்போ வந்து அண்டர் சீட் கவரேஜ் பார்த்துருவோம். அண்டர் சீட்டில் வந்து சில பேர் சொல்லுவாங்க ஜூபிட்டரில் 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி வந்து கலாச்சாங்க, இதில் வந்து 2 ஹெல்மெட்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி. யாரும் சொன்ன 2 ஹெல்மெட்டு? இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து யார் தான் 2 வைக்க முடியாது இந்த மாதிரி ஹெல்மெட்டு. ஸோ இதில் வந்து சும்மா ஜஸ்ட் ஜோக் ஃபேமிலி. ஸோ இதில் வந்து நல்லா ஸ்பேஸாக தான் இருக்குங்க. ஆனால் இதில் வந்து USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து நான் USB போர்ட்டு போடலாமான்னு கேட்டேன். பட் ஆனால் வந்து இதில் வந்து போர்ட்டு கொடுக்காதீங்க, வாரண்ட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஜின் வந்து வேற லெவலில் இருக்குங்க, ஹைப்ரிட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. யமஹா சைட்லேருந்து 10 வருஷம் இன்ஜின் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க.
இது வெறும் நார்மலாக 10 வருஷம் கொடுக்கலங்க. ஆனால் 10 வருஷம் நீங்கள் யமஹா சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து வண்டியை வந்து சர்வீஸ் விடணும். அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் சர்வீஸ் விட்டிங்கன்னா தான் மட்டும்தான் இந்த வண்டிக்கு அவங்க வந்து இன்ஜினோட வாரண்டியை வந்து கிளைம் பண்ண முடியுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து ஸ்போர்ட்டியாக இருக்குது ஈகோ மோடுன்னு ஒன்று இருக்குங்க. ஈகோ மோட்னா ஸோ இப்போ நீங்கள் சொல்லுவீங்க 40-50 போனால் மைலேஜ் நல்லா தரும்னு சொல்லி, அதே கான்செப்ட் தான் இதில் வந்து ஈகோ மோடுன்னு இருக்குது. ஈகோ மோடு அதுவே தானாகிட்டு பெட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது விடுது. ஆனால் இப்போ வர வண்டியிலலாம் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா BS6 ஃபியூயல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி. ஃபியூயல் இன்ஜெக்டர் வந்து நல்லது தான். பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபியூயல் இன்ஜெக்டர் சரியாக வருமானு கேட்டால் எனக்கு தோணலை, டவுட்டு தான். ஏன்னா கார்பரேட்டரில் வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்டினீங்களே நீங்கள் நல்லா ஓட்டலாம். இதில் வந்து 50 ரூபா கீழே ஓட்டினீங்க வச்சுக்கோங்களேன், ஃபியூல் இன்ஜெக்டரு ப்ராப்ளம் வந்துடுங்க. ஸோ அதனால் மினிமம் ஒரு 100 ரூபாயாவது இதில் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் வண்டியில் வந்து நல்லா இருக்குங்க. நல்லா ஸ்போர்ட்டியான லுக்கு தாங்க இருக்குது. கான்ஸில் என்னென்ன இருக்குன்னா, இந்த 2025 வண்டியில் வந்து இருங்க என்னன்னா இங்கே எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? எதுனாலனா என்னடா அங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கிக்கர் வரும். ஆனால் இந்த வண்டியில் வந்து கிக்கர் இல்லை. இது வாங்கும்போது இது கூடயே 2-3 வண்டி வாங்கினாங்க, அந்த வண்டியில் கிக்கர் இருந்துச்சு. நான் வந்து திடீர்னு இந்த வண்டி ஸ்ட்ரீட் ஆலி வாங்கினால கிக்கர் வந்து சுத்தமாக இந்த வண்டியில் இல்லை. இது எதுக்கு இல்லைன்னு கேட்டால், இப்போ வர வண்டி எல்லாத்துலேயும் வந்து கிக்கர் எதுவுமே வரதில்லைப்பா. ஏன்னா இந்த 2025 வந்து வர வண்டியில் எதுலேயும் வந்து கிக்கர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அது ஒன்றும் ட்ராபேக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓகேன்னு வாங்கிட்டேன். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நாளை பின்ன இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ கிக்கர் இல்லை, இப்போ வண்டியில் வந்து பேட்டரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிக்கர் அடிச்சுட்டு ஓட்டிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ இதில் கிக்கரே இல்லை, அப்போனா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும்? பேட்டரிக்காக தானே சம்பாதிக்கிறது, எல்லாம் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறதுக்காக தான். கிக்கர் இருந்துச்சுன்னா நம்ம கிக்கர் அடிச்சுட்டு ஒரு 2 மாதம் ஓட்டிட்டு போயிடலாம். ஆனால் இதுவே வந்து கிக்கர் இல்லை, அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த வண்டியில வந்து அலாய் வீல் பார்த்துடலாம் ஃபேமிலி. அலாய் வீல் வந்து 190 மில்லிமீட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் பேக்ல வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்துல வந்து டிஸ்க் வச்சதுலாம் எல்லாமே வந்து ABS நினைச்சிட்டு இருந்தேன். காலம் போக தான் தெரியுது டிஸ்க் வேற ABS வேற. பாய்.